பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். தம்பி மாறே அருமையுள்ள ஐயமாரே, அண்ணமார தம்பி மாறே அருமையுள்ள ஐயமாரே. மன்னம்மாணிக்குறவா மாண்ட செய்திய சொல்ல போறேன். மாசம் இது 53 வருஷம் தெற்கு பசி போட்டி வரும் டிவி சிவுண்டை வரத்தான். தெற்கு பசி போட்டி வரும் டிவி சிவுண்டை வரத்தான். எட்டி நின்று வெட்டும் நாளத்தன்னா அவரை 7 வருஷத்திற்குள்ளே இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த பாலசுப்ரமணியம் மற்றும் சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ் நிகழ்ச்சியில் பழங்கால இசைக்கருவியான உடுக்கை மூலம் பொன்னர் சங்கரின் வீர வரலாறு, நாட்டுப்புற பாட்டு, தெம்மாங்கப்பாட்டு போன்றவைகளை ஊர்தோறும் பாடி வந்த நாட்டுப்புற கலைஞர் முத்தூர் தொட்டிபாளையத்தைச் சேர்ந்த திரு ஸ்ரீரங்கன் அவர்கள் பாடியுள்ள பாடல்களின் தொகுப்பு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ங்க. உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேர் வந்துங்க ஸ்ரீரங்கன். எந்த ஊருங்க ஐயா நீங்க? நான் வந்துங்க தொட்டிபாளையம் வட்டாரக்காடு பொட்டுசாமி கோயில் தெருவுங்க, காங்கேயம் தாலுகா, திருப்பூர் மாவட்டம். சரிங்க. நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து இந்த பொன்னர் சங்கர் பற்றியோ பிற தெம்மாங்க பாட்டு, பக்தி பாட்டு, இந்த மாதிரி உடுக்கையடி பாடல் செய்யறது உங்களுடைய தொழிலாங்க ஐயா? முழு தொழிலாங்க ஐயா? ஆமாங்க. ஆரம்ப காலத்துல இருந்து பொன்னர் சங்கரனுடைய வீர வரலாற்றினுடைய பாட்டு, அப்புறம் மாரியம்மனை பத்தி பாடுறது, ஐயப்பனை பத்தி பாடுறது, அப்படியெல்லாம் எதாவது தெரிஞ்சு வரலையே அப்படியே பாடணும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கணவதி நாங்காலுமே தொழுதான் தும்பிக்கையால தொழுதாவினதீர நம்பிக்கை கொண்டவருக்கும் நமக்கே விநாயகன அமலையோ அரசாடி
அரசடியோ அரசடிய நாயகனே கண்ணு நாயகனே வேம்படிய பிள்ளையாரே பிள்ளையாரே வேறதோட கருமண்ணா கருமண்ணா அங்கே பாடுகிற பாட்டை உங்க மாட்டே விநாயகா பாண்டால எழுதுமங்க விநாயகனே கூறுகிற உங்கதையே உங்கதையே எங்களுக்கு கொணவலை எழுதும் விநாயகா ஆலய பிள்ளையாரே அரசடிய நாயகனே வேம்படிய பிள்ளையாரே வேறு தூர கார்மண்ணாம் காரு மேலும் கார்மண்ணாம் இந்த வேலை கார்மண்ணாம் பக்க போதவிருந்து பகாத்து ரசிக்கவே பக்க போதவிருந்து பகாத்து ரசிக்கவே ஆலய பிள்ளையாரே அரசடிய நாயகனே வேம்படிய பிள்ளையாரே சாமி தூரே வேறு துணக்கரும் மன்னா நாடுகிற உன் கதையே நாவால எழுதும் அம்மா பாடுகிற உன் கதையே பாட்டால எழுதும் அம்மா ஏழாரி எழுத்தாரியோ நாங்க நல்லா ஏட்டு மகனாரிய ஆலய பிள்ளையாரே அரசடிய நாயகனா வேம்படிய பிள்ளையாரே வேம்படிய பிள்ளையாரே விக்னேஸ்வரா இங்க வேறு துணை கருமண்ணா காருமைய காருமையாம் விநாயகரே இந்த காருமிப்போ ஐயா இப்ப இந்த பொன்னர் சங்கர் சொல்றாங்களேங்க ஐயா, அந்த வரலாறு பத்தி சரிங்க நீங்க பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அந்த கதை என்னன்னு சொல்லி ஒரு ஒரு கொஞ்ச நேரம் சொல்ல முடியுங்களா? சுருக்கமா சொல்ல முடியுங்களா? சுருக்கமானங்க நீளமாவே சொல்லலாங்க. இப்போ ஒன்றும் தப்பே இல்லைங்களே. ஆரம்ப காலத்தில் ஆலத்தார் ஈண்டெடுத்த கோலத்தார் கவண்டரும் அந்த கோலத்தார் ஈண்டெடுத்த குன்னுடையார் திருமரும் குன்னுடையார் ஈண்டெடுத்ததுதான் கோடையடி பொன்னர் சங்கர். அப்படி பார்த்தீங்கன்னா வடக்க வடநாடு வாழவந்தி பட்டணம் இதுதான் ஆதி வரலாறுங்க. வடக்க வடநாடு வாழவந்தி பட்டணம். அந்த வாழவந்தி பட்டணத்தில் ஆலத்தார் ஈண்டெடுத்த கோலத்தார் கவண்டரும் கோலத்தார் ஈண்டெடுத்த குன்னுடையார் கவண்டரும் குன்னுடையார் ஈண்டெடுத்தது தான் கோடையடி பொன்னர் சங்கர். இது ஆரம்பம். ஆலத்தார் ஈண்டெடுத்த கோலத்தார் கவண்டர், கோலத்தார் ஈண்டெடுத்த குன்னுடையார் கவண்டர், குன்னுடையார் கவண்டர் ஈண்டெடுத்தது கோடையடி பொன்னர் சங்கர். சரி, இந்த பொன்னர் சங்கரனுடைய வீர வரலாறு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் தாமரை கவனிச்சி குன்னுடையார் கவண்டர். அப்போ தாமரை கவனிச்சியினுடைய வீர வரலாறு பார்த்தோம்னா நம்ம வெள்ளி வெளநாடு விசிறியப்ப நன்னாடு அது வெள்ளி வெளநாட்டிலிருந்து குன்னுடையார் கவண்டருக்கு கல்யாணம் திருமணம் செஞ்சு கொண்டு வராங்க. அது எங்கெங்க வெள்ளி வெளநாடு விசிறியப்ப நன்னாடு மணியங்குறிச்சியில் தாமரை கவனிச்சி கட்டிட்டு வராங்க. பொன்னர் சங்கருக்கு முத்தாய் பகலாயம் கட்டுறாங்க. அது வெள்ளி வெளநாடு விசிறியப்ப நன்னாட்டில் கட்டுறாங்க. அவருடைய அது வெள்ளி வெளநாடு விசிறியப்ப நன்னாடுனா மணியங்குறிச்சின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் அவருடைய வீர வரலாறு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னரும் சங்கரும் குன்னுடையார் ஆலத்தார் ஈண்டெடுத்த கோலத்தார் கவண்டரும் கோலத்தார் ஈண்டெடுத்த குன்னுடையார் கவண்டரும் குன்னுடையார் ஈண்டெடுத்தது தான் கோடையடி பொன்னர் சங்கர். அவருடைய வீர வரலாறு உலகம் முழுவதும்
நாடு முழுவதும் கிராமம் முழுவதும் நாடு தழுவியும் ஊர் தழுவியும் எல்லா ஊர்லேயும் அவருடைய வீர வரலாறாக தெரிஞ்சவங்க பாடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீர வரலாற்றை வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா பொன்னர் சங்கரனுடைய வீர வரலாறுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பொன்னர் சங்கர் வந்துங்க முதல்ல வந்து யாராவாக இருந்தாங்கன்னா குந்தமாதேவியினுடைய மக்களாக இருந்தாங்க இந்த பொன்னர் சங்கரன் சொல்லக்கூடிய வாய்ப்பும். ஆனால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாகி பகவானுக்கு பிறந்தது வந்துங்க பீமன், யமதர்மனுக்கு பிறந்தது வந்து தருமர், அதே போல் பார்த்தீங்கன்னா தேவருக்கு பிறந்தவர் தான் அர்ஜுனன், மந்தாரிக்கு பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நகலன் சகாதேவன் சொல்லக்கூடிய வாய்ப்பு. அந்த நகலன் சகாதேவன் சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துங்க அத்தவல்ல மைத்தனாராக இருக்கிறாருங்க. இப்போ நம்ம இந்த துவாபரியினுடைய காலத்தில் பொன்னர் சங்கரன் சொல்லக்கூடிய வாய்ப்பு, பொன்னர்ன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு தருமரும், அதே போல் வந்துங்க சங்கரன் சொல்லக்கூடிய வாய்ப்பு அர்ஜுனன். இது முன்காலத்தில். ஐவருக்கும் தேவை அழியாத பத்தினி துராவதின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துங்க அதுதான் தங்காயான்னு வச்சுங்களேன் வீர வரலாறு. போற்றினேதே பிரபாத பொன்னர் தான் சங்கர் மீதும் காட்டிடும் நல்லதங்க கதைய நாடகமாய் நாங்கள் பாட என்னுலகம் பெரியோர் உலகம் எங்களுக்கு கவி இருந்துட்டாலும் தீட்டிடும் சோலையம்மா திருகவி காப்புத்தானே காப்புத்தான் கட்டித்தான் கண்கலங்கன் நேரம் வேண்டாம் என்னுலகம் பெரியோர் உலகம் என் தெய்வமே புஷ்பா கவலைவாத தான நன்னா நான நன்னோ நான நன்னா நன்னானே நன்னோ கண்ணே அவரு நல்லோ வரமல்லோ ராம இருந்து வரம் இருந்து அன்னமாக வல்லையத்தான் அன்னமாக பிறந்தவர்கள் கண்ணும் பிறந்தவர்கள் சாமி அவர் சுகமா சுகம் இருந்து சுகம் இருந்து சோசியத்தால் வெண்ணவர்கள் வெண்ணுவார்கள் அவர் நல்ல வல்ல சமுத்தாரி சமுத்தாரி அண்ணா வைரம் மூடி அண்ணருகோ அண்ணருகோ சொல்லே சமுத்தாரி சமுத்தாரி சொல்வீர சின்ன அண்ணே சின்ன அண்ணே அந்த வல்ல சமுத்தாலி வைரமுடிக்காரால சொல்ல சமுத்தாலி சொல்வீர சின்ன அந்த அண்ணமார்கள் இருவரும் அண்ணா ஏறுனாரன் நிலாவிலே அம்மா நிலாவிலே நிலாவிலே அண்ணா அவரே கத்தடிச்சார் பஞ்சாவுக்கை 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 அங்கே அங்கு வாடி நீலாவத்தே 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 அண்ணா அதுக்கு நல்லா பிடிப்பார் அண்ணன் பொன்னர் சங்கர் பிடிப்பாரே அண்ணா கங்குவாடி நீலாவத்தே நீலாவத்தே நீலாவத்தை அவரே கொட்டி நல்லா பிடிப்பாராம் பிடிப்பாரா பிடிப்பாராம் அவருக்கு சீட்டி நல்லா
தலப்பாவி 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 அவருக்கு செண்டு காட்டு முண்டாசுங்கோ செண்டு காட்டு முண்டாசுங்கோ கண்ணா கட்டுவார ஒரு மேலையும் அவருக்கு கல்லர் காட்டு ரெடி மட்டும் கல்லர் காட்டு ரெடி மட்டும் அந்த கட்டு வர ஒரு மாலை கல்லர் கட்டு ரெடி மட்டும் அந்த சின்னசாமி பெரியசாமி அந்த வல்ல சமத்தாலி வயர முடிக்காரான சுவாமி ஆனா வேட்ட வலிக்கோணும் வீரியத்தை வெல்லோணும் சண்டை செய்யணும் சத்தியத்தை வெல்லோணும் அன்னமார்கோ அந்த காலுப்பட்ட பக்கம் தின்னசாமி நான் கடுகு மூடி ஆகுவார் தின்னசாமி குதிரையில போற வேகம் எதுக்கு நின்ன மலைகளெல்லாம் தின்னசாமி நான் எட்டி ராவுராரே தின்னசாமி இது வந்துங்க வேட்டைக்கு போற போது பாடுற கட்டமுங்க இது சின்னசாமி பெரியசாமி வேட்டைக்கு போறாருங்கல்லங்க அந்த கட்டத்துல பாடுறது அப்புறம் தாமரை கவனிச்சு வாரத்துக்கு போறது கட்டம் மற்றபடி வந்துங்க எல்லாம் நிறைய கட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன் வேற இதுலயே வேற முக்கியமான கட்டம் என்ன இருக்குங்க இதுல சின்ன பெரியசாமி இதுல முக்கியமான கட்டம் சின்ன பெரிய வேட்டைக்கு போற கட்டம் இருக்குதுங்க வந்துங்க பாப்பா தெரு வீதியில பந்து விளையாட்டு கொல்லத்தெரு வீதியில குண்டு விளையாட்டு அப்புறம் செல்லாண்டி அம்மா வளர்றது பந்து விளையாட்டு கட்டத்தை மட்டும் ஒரு பாட்டு பாடி காமிக்கிறீங்களா பந்து விளையாட்டு கட்டமுங்களா சரிங்க அந்த மண்ணை பகந்த மதுக்கிற செல்லாண்டி அம்மா எல்லை கந்த வேற எதுக்கற செல்லாண்டி அண்ணமார்கள் இருவருமாகப்பட்டது எங்க வளர்ந்து வாராங்கன்னு தெரியுங்களாம் மாயனூர் எல்லையில் மதுக்கிற செல்லாண்டி அம்மனுடைய இடத்துலையாக அண்ணமார்கள் இருவரும் செல்லாண்டி இடத்துல வளர்ந்து வருகிறார் அண்ணமாரே அப்ப அண்ணமார்களுக்காக அந்த மண்ணப்பங்க இந்த மதுக்கரை செல்லாண்டி அம்மா அருங்கரை சொல்லி குளங்கரை சொல்லி கோடிக்கரை சொல்லி மாயனூர் சொல்லி மதுக்கரை சொல்லி ஆண்டை அம்மன் பார்த்துட்டு கல்வித்த உள்வித்த யானையத்தை குதிரையத்தை எல்லாம் அந்த மண்ணப்பங்க இந்த மதுக்கரை செல்லாண்டி அம்மா பழக்கி கொடுக்குது நம்ம இருக்கு அந்நேரம் வேலையில அப்ப நீங்க வல்ல சமைத்தாலி வயிற முடி என்ன இருக்கும் நீங்க சொல்ல சமைத்தாலி சொல்வீர சின்ன வில்வித்தை கல்வித்தை யானையத்தை குதிரையத்தை எல்லாம் அந்த மரக்கள் இருபுறம் ஆகப்பட்டது அந்த செல்லாண்டி அம்மனுடைய இடத்துல தொட்டல்ல படுத்துக்கிட்டு அவன் நாங்க பாப்பா தெரு வீதி போய் வந்து விளையாட்டு உங்கள தெரு வீதி போய் கொண்டு விளையாட்டு விளையாட வேணும்னு சொல்லி தாயார் இடத்துல கேட்டு விட்டு அண்ணவர்கள் துள்ளி எழுந்தாரே தொய்யக்கின கண்டதிவோ அண்ணமர்களை அலறி இணைந்தாரே அண்ணங்கினா கண்டதிவோ அப்ப பாப்பா தெரு வீதிக்கு ஓடி வருகிறார் அண்ணமார்கள் இருவரும் அண்ணா பந்து நல்ல விளையாட்டு அண்ணா விளையாட்ட அண்ணா பாப்பா தெரு வீதியில அண்ணா குண்டு நாட்டோ விளையாட்ட அந்த கொல்லத்தேர் வீதியில அண்ணமாக விளையாண்டாள்
வரம் இருந்து அப்பா வல்லையாட்டால் பிறந்தவங்கோ சமநல்ல சுகமிருந்து நாங்க சோதியாத்தால் பிறந்தவங்க வல்ல சமைத்தாலி வயர முடியன்னருக சொல்ல சமைத்தாலி சொல்வீரே அப்ப வந்து விளையாட்டு கண்ணு நல்லோ கண்ணே சங்கரைக்கு கருங்கோ எழுது வாரம் மிசையாளு சங்கருக்கு நான் எழுது வாரம் மிசையாளு அவருக்கு ஈட்டி ஓல துடிக்கிதங்க அவருக்கு வலது வாரம் மிசையாளும் அவருக்கு வல்லயம் போல் துடிக்கிதங்க சங்கருக்கு அபகாரணம் அத்திவகாரணம் அவரு 58 செல்காரணம் நான் துள்ளி வேலையாண்டார் வந்து விளையாண்டோம் அபகரண திவகரணம் 58 செயல்கரணம் பலவி அப்படி துள்ளி விளையாண்ட அன்னமார்கோ. சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் வந்து இந்த பொன்னர் சங்கர வரலாற்றை எத்தனை வருஷமா பாடிட்டு இருக்கிறீங்க ஐயா? நான் வந்துங்க பொன்னர் சங்கருடைய வீர வரலாறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் பிடிச்சி பாடிக்கிட்டு இருக்கிறேனுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக வச்சாலும் ஒரு 40-45 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கிறேங்க. அப்படின்னா இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க ஐயா? எனக்கு வந்துங்க வயசு வந்து 65 ஆகுதுங்க. அப்போ ஒரு 15 வயசுலேருந்து நீங்கள் பாடுவீங்களாங்க ஐயா? ஆமாங்க. நீங்கள் இதை வந்து எந்தெந்த ஊர்லலாம் போய் பாடிக்கிறீங்க? நான் வந்துங்க எந்தெந்த ஊருன்னு பாடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காங்கிபாளையம் செல்வகுமார் வலசில் பாடியிருக்கிறேன், சேரம்பாளையத்தில் பாடியிருக்கிறேன், நத்தமேட்டில் பாடியிருக்கிறேன், முள்ளாடிப்பாளையத்தில் பாடியிருக்கிறேன், அதே வந்துங்க தேவனம்பாளையத்தில் பாடியிருக்கிறேன், வெள்ளாடி தொட்டி வளத்தில் பாடியிருக்கிறேங்க, சென்னிப்பாளையில் பாடியிருக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி வந்துங்க வெள்ளோடு மேட்டுப்பாளையத்தில் பாடிக்கிறேன், வெள்ளோடு கவனிச்சி வளத்தில் பாடியிருக்குங்க. அப்புறம் அதே மாதிரிங்க பூந்தர கவனிச்சி வளையம் இருக்குங்க பார்த்தீங்களா, பூந்தர கவனிச்சி வளத்துலையும் பாடியிருக்கிறேன். அப்புறம் வந்துங்க சேடபாளையத்தில் பாடியிருக்கிறேன், சேடபாளையம். அப்புறம் வந்துங்க அத்தப்பம்பாளையத்தில் பாடியிருக்கிறேன். இதில் வந்துங்க நம்ம சின்னமேட்டில் பாடியிருக்கேன், காரப்பாறையில் பாடியிருக்கிறேன். அப்புறம் வந்துங்க குரம்பகுளத்து மேட்டில் பாடியிருக்கிறேன், எண்ணமங்கலத்தில் பாடியிருக்கிறேன். அப்புறம் வந்துங்க பார்த்தீங்கன்னா கோயிலூரில் பாடியிருக்கிறேனுங்க, மாத்தூர் பாடியிருக்குங்க, மராவளத்தில் பாடியிருக்கிறேன். மொத்தமாக எத்தனை ஊர் பாடியிருப்பீங்க? மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஊர் பாடியிருக்கிறேங்க. 70 ஊர் பாடி. நீங்கள் மட்டும் தனியாக பாடுறதுக்கு போவீங்களா இல்லை கூட யாரும்? இல்லை, கூட ஒருத்தர் வருவாங்க. கூட பாடுறதுக்கு கூட ஒருத்தர் வருவாங்க. சரி சரி சரி. ஏன்னா ஒரு ஆள் பாட முடியாது இல்லைங்களா, அதனால கூட இன்னொருத்தர் ஜாலரா அடிப்பாங்க, இல்லைன்னா உடக்கி அடிப்பாங்க. இப்படி பாடியிருக்கேங்க. கொண்டிச்சட்டி வளையத்தில் பாடியிருக்கேனுங்க, கலைஞராம்பலத்தில் பாடியிருக்கிறேன். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 70 ஊர் பேர் வாங்கி பேரும் புகழாம் பாடியிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பள்ளிக்கூடம்லாம் போய் படிச்சிருக்கீங்களா ஐயா? அதெல்லாம் இல்லைங்களா? பள்ளிக்கூடம் போய் வந்துங்க ஒரு 3வது, அந்த காலத்து படிப்பு ஒரு 3வதுங்க. சரி. அப்புறம் வந்துங்க இப்போ கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கு பிற்பாடுங்க அந்த புகை வந்து கண்ணில் போய் அடிச்சு வந்துங்க இப்போ எழுத்து தெரிய மாட்டேங்குது, கண்ணு வந்துங்க இப்போ மைண்ட் இருக்குது. ஆமா, நீங்க உட்கார்ந்து இருக்கிற மட்டும் தான் தெரியுது, நம்ம மூஞ்சி என்னன்னு தெரியாது, யாருன்னு மூஞ்சி அடையாளம் தெரியாதுங்க. இந்த ஒரு கண்ணு வேலை செஞ்சானுங்க. இது பிறந்த பறவை. ஆமாங்க. இது கால் இடையில வந்ததுங்க. பக்கவாதம் வந்து போட்டு இழுத்து அந்த கால் இப்படி எல்லாம் அப்படியே திரும்பிடுச்சுங்க. நீங்க உடுக்கடி பாடல் வந்து முறையா வாத்தியார்ட்ட போய் கத்துக்கிட்டீங்களா எப்படிங்க? ஆமாங்க, முறைய வந்து வாத்தியார்கிட்ட தான் கத்துக்கிட்டுங்க. வாத்தியார் தான் படிச்சு கொடுத்தாருங்க. பச்சை வளர்த்து நாடாட்டன்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் படிச்சு கொடுத்தாருங்க. ஆமாங்க. இப்ப நீங்க யாராச்சும் கத்து கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்களா? வந்துங்க யாருக்குமே இன்னும் கத்து கொடுக்கலீங்க. எல்லாம் படிக்கத்தான் சொல்றேங்க. பசங்க யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. அடுத்த தலைமுறை கத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்மளாட போயிட மாட்டேங்குதுங்க. பாடுங்கிறேன், கத்துத்தார பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க.
ஏன்னா இது வந்து நம்ம கொங்கு மண்டலத்துடைய ஒரு முக்கியமான வரலாறு பொன்னர் சங்கர் வரலாறு இல்லைங்களா? கொங்கு வரலாறுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கொங்கு நாட்டுக்கு சேர்ந்ததுங்க. இது வந்துங்க பொன்னர் சங்கரனுடைய வீர வரலாறு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர். இந்த பொன்னர் சங்கரன் சொல்றமல்லங்க, பொன்னர் சங்கரன் சொல்லக்கூடிய கொங்கு வேளாளர் கவுண்டர் அவங்களுக்கு சேர்ந்ததுங்க. பொன்னர் சங்கர் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு சேர்ந்ததுங்க. கொங்கு சமுதாய வானொலி 90.4 அனுபவ நிகழ்ச்சியில் நாம் இதுவரையில் கேட்டது பாரம்பரிய மற்றும் பழங்கால இசைக்கருவியான உடுக்கையின் மூலம் பொன்னர் சங்கரின் வீர வரலாறு, நாட்டுப்புற பாட்டு, தெம்மாங்கு பாட்டு போன்றவைகளை ஊர்தோறும் பாடி வந்த முத்தூர் தொட்டிபாளையத்தைச் சேர்ந்த திரு ஸ்ரீரங்கன் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலியை சேர்ந்த பாலசுப்ரமணியம் மற்றும் சதீஷ்குமார். இதனுடைய தொடர்ச்சியினை நாளை நாம் கேட்கலாம் நேயர்களே.